கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 328வது வேத வினாடி பகுதி. தலைப்பு: எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நபர். முதலாவது 10 என்ற எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நபர். விடை என்பது அனனியா. தானியேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கிறது. அந்த உணவு சோதனையிலே 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது கேள்வி: எண் 20க்கு சம்பந்தமான நபர் சாலமோன். சாலமோன் ஈராமுக்கு 20 கல ஒலிவ எண்ணெயை கொடுத்ததாக வேதாகமத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 5:11. மூன்றாவது கேள்வி: எண் 30. விடை தானியேல். தானியேல் 6:12 தானியேலுக்கு எதிராக அங்கே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. 30 நாளளவும் ராஜாவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்று. நான்காவது கேள்வி: 40. விடை பவுல். 2 கொரிந்தியர் 11:24 பவுல் 5 முறை 40 அடிகளாக அடிக்கப்பட்டார். ஐந்தாவது கேள்வி: 50. விடை இயேசு. லூக்கா 9:14 5 அப்பம் 2 மீன் அற்புதத்திலே 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து 50 பேராக உட்கார வேண்டும் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9:14. ஆறாவது கேள்வி: 60. விடை ஈசாக்கு. ஈசாக்கு 60 வயதாக இருக்கும் பொழுது ஏசா யாக்கோபு அவருக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். ஆதியாகமம் 25:26. ஏழாவது கேள்வி: 70. விடை யாக்கோபு. ஆதியாகமம் 50:3. யாக்கோபுக்காக எகிப்தியர் 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். கேள்வி எண் 8. 80. விடை மோசே. யாத்ராகமம் 7:7. மோசே பார்வோனிடம் பேசும் பொழுது அவருக்கு வயது 80. 9வது கேள்வி: 90. விடை ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன சொன்னார் என்றால், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொன்னதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:17. 10வது மற்றும் கடைசி கேள்வி: எண் 100. விடை தாவீது. 1 சாமுவேல் 25:18. அபிகாயில் தாவீதுக்கு சில உணவு பதார்த்தங்களை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதிலே வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளை கொண்டு வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம்.